என் உயிரும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ஒலி ஒளி ஒலி என்பது செவியால் கேட்பது, ஒளி என்பது கண்ணால் பார்ப்பது. ஒளியை உணர்ந்து ஒளியை உணர வேண்டும். ஒலி எப்படி உணருதுன்னா, அவன் நாமம், அவனுடைய புகழ், ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொற்பொழிவு, ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய பாதை செவி வழியாக ஒலியாக ஏற்றுக்கொண்டு, மின்சாரம் எப்படி பாஞ்சா கரண்ட் ஷாக் கொடுத்தா எப்படி துள்ளி எழுந்து நிற்கதோ, அது மாதிரி இந்த ஒலி என்று சொல்லக்கூடிய நாம பலம் செவி வழியாக காது வழியாக சென்று உச்சி முதல் பாதம் வரை நல்ல உணர்வுகளையும் நல்ல அதிர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஒளி ஒளி கண்ணுக்கு ஒளி, அது ஒரு விதமான ஒளி. அதே ஒளி இறைவனை ஆலயங்களில் சென்று, கோவிலில் சென்று ஆரத்தி என்று சொல்லக்கூடிய மங்கள ஆரத்தி எடுக்கும் பொழுது, தீப ஆரத்தி எடுக்கும் பொழுது அவனுடைய சௌலபியம், அவனுடைய அழகு, அவனுடைய பரிணாமம் அவற்றை பார்க்கும்பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதன் மூலம் மின்சாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஈர்ப்புத்தன்மை நம்முடைய சரீரத்தில் பாய்ந்து, அதன் மூலம் மனது, எண்ணம், புத்தி அனைத்தும் தூய்மை அடைந்து துயவனை, துன்பத்தை போக்குபவனை, துயரை தீர்த்து கொடுப்பவனை நினைக்க முடிகிறது. நினைத்து அவன் பாதத்தை பற்ற முடிகிறது. அதற்கே ஒலி ஒளி. ஒலியின் மூலமாக ஒளியை அறிகிறோம். ஒளியை தெரிந்து புரிந்து பார்த்த பிறகு ஒலியினுடைய சப்தத்தை கேட்டு சரீரம் சுத்தப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு இறைவனே அனைத்தும், அனைத்திலும் இவனே, அவனே அனைத்திலும் அவனாக இவனாக நின்று எவன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம விசாரணைக்கு நம்மை ஆட்படுத்துகிறான். புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று கூறி ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.